புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. புனித மரிய ஃபாஸ்டினா கோவால்ஸ்கா என்கிற புனிதை நம்மை இன்று கடவுளை புகழ அழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிறப்பான இந்த திருவிழா நாளில் அவர் இறை இரக்கத்தின் தெய்வத்தை நம்பினார். நாமும் கடவுளை நோக்கி, இரக்கத்தின் தெய்வமாய் நிற்கிற அந்த தெய்வத்தை நோக்கி இந்த நாளில் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவரிடத்திலே பலன் கேட்டு மன்றாடுவோம். ஊழியின் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஊழியின் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். இன்று திருப்பாடல் 119 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஊழியின் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். நாம் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, அவருக்காக உழைக்க வேண்டிய ஊழியர்கள். கடவுள் நம்மிடத்திலே தான் பொறுப்புகளையும் திட்டங்களையும் வெளிப்படுத்துகிறார். இதோ மரிய ஃபாஸ்டினா என்கிற அந்த மகளுக்கு வெளிப்படுத்திய போது அவர் இறை இரக்கத்தை உணர்ந்து இந்த உலகத்திற்கு அதை வெளிப்படுத்தினார். நாமும் கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து செயல்பட பாடி புகழ்ந்து மன்றாடுவோம். ஊழியின் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஊழியின் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும், ஏனெனில் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். அன்பு நண்பர்களே, நன்மதியும் அறிவாற்றலும் கடவுள் கொடுக்கிற கிருபைகள். இவைகள் இல்லாது போனால் கடவுளுடைய அந்த திருமுக ஒளியை நாம் காண முடியாது. அவருடைய விதிமுறைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு மட்டுமே அவர் திருமுக ஒளியை அவர் வெளிப்படுத்துகிறார், வீசச் செய்கிறார். இந்த கிருபை நமக்கும் கிடைக்க அவருடைய பரிசுத்த ஒளி நம்மீது வீச நாமும் இணைந்து மன்றாடி பாடுவோம். ஊழியின் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஊழியின் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, ஒழுங்கு முறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன, ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. கடவுளுடைய பிள்ளைகள் நாம் கடவுளால் பல்வேறு நிலைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டும் கடவுளுக்காக எதையும் செய்ய துணியாத ஒரு மனநிலை, கடவுளுக்கு நான் என்ன செய்துவிட முடியும் என்று அறிவார்ந்த பேச்சுக்கள், அருவருப்பான செயல்கள். கடவுளுக்கு முன்பாக நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். அவருக்கு ஊழியம் செய்ய நான் தயாராயிருக்கிறேன் என்கிற உணர்வோடு பயணிப்போம். ஊழியின் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஊழியின் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. இறைவார்த்தையை வாசித்தால்தான் கடவுள் என்ன திட்டத்தை எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிய முடியும்.
உம் சொற்களை பற்றிய விளக்கம் அறியாத இருளுக்குள் சிக்கி தவிக்கிற எங்களுக்கு நீரே பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டி உம்முடைய வார்த்தை வழியாக நாங்கள் இறை திட்டத்தை அறிந்து செயல்பட ஆற்றல் தருவீராக. இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.